அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பிரதமருடைய பேச்சுக்கள்ல மிக முக்கியமானது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிரான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டது மிக முக்கியமான ஒன்று. இந்த அரசை கரப்ஷன் மாஃபியா கிரைம் சர்க்கார் அப்படின்னு விமர்சிக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் கலாச்சாரத்தை வசைபாடும் போக்கு ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் பல குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக இங்கே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை, முருகனுக்கு விளக்கு ஏற்றுவதை விவாத பொருளாக்கி இருக்கிறார்கள். கலாச்சாரத்தை திமுக மதிக்கவில்லை, கலாச்சாரத்தின் எதிரி திமுக அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். வாக்கு வங்கியை குஷிப்படுத்தவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை கூட இந்த அரசு விட்டு வைக்கவில்லை அப்படின்னும் அவர் குறிப்பிடுகிறார். போதை பொருள் குற்றவாளிகள் அதிகரிப்பு இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகளை போதையில் இருந்து மீட்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களியுங்கள், என்டிஏ கூட்டணி உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு பிரதமர் கூறியிருக்கிறார். பிரதமரோடு சேர்ந்து என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பேசினார்கள் அப்படின்றத பார்த்தோம். குறிப்பாக திரு டிடிவி தினகரன் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்தினார். பழைய பகை பங்காளி சண்டையெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக வந்திருக்கிறோம், திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்ற அடிப்படையில்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். திமுக அரசை கடுமையான குற்றச்சாட்டுகளில் முன்வைக்கிறார். முதல்ல திமுக அரசுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது அப்படின்றாரு பிரதமர், எப்படி பார்க்குறீங்க? அது அவரது ஆசையை அவர் சொல்லிவிட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி அவர் வருகிற ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். 2019 திமுகவை வீழ்த்த வேண்டும், கவுண்டவுன் ஸ்டார்ட் என்றார், திமுக வென்றது. 2021 கவுண்டவுன் ஸ்டார்ட், திமுக தோற்கும் என்றார், திமுக வென்றது. 24 சொல்ல போனால் 19 கூட 39 தான் வென்றோம், பாண்டிச்சேரியோடு சேர்த்து. 24 40 ஜெயித்தோம். அதன் பிறகு வந்து சொன்னார் 24 சொன்னார். இப்பொழுது 26 சொல்லுகிறார். இவர் தேர்தலுக்கு தேர்தல் இது போல ராப்பாடிகளை போல் பாடி திரிவார்கள், நாட்டு மக்கள் ரசிப்பார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும் நல்ல தலைவர்கள் யார் என்று. எனவே நாங்கள் இதை பற்றி கவலைப்பட போவதில்லை. உங்களைப் போலவே நாட்டு மக்களைப் போலவே இதை ஒரு பொழுதுபோக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமே தவிர அதில் அவர் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் காத்திரமான குற்றச்சாட்டுகளை வைக்க இயலவில்லை. நாட்டு மக்கள் கேட்பார்கள் அல்லவா, ஒருவேளை இது தமிழ்நாடு போதை கலாச்சார மாநிலமாகிவிட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றை குரல்ல சொல்றாங்க. பிரதமரே சொல்றாரு, உங்க குழந்தைகளை தலைமுறையில காப்பாத்தணும்னா என்டிஏக்கு ஓட்டு போடுங்கன்றார். அப்படி அவர்கள் என்டிஏ ஆட்சி நடக்கிற எந்த மாநிலத்தில் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறது? உத்தரப்பிரதேசம் தான் தமிழ்நாட்டு இந்தியாவிற்கே தலைமை தாங்குகிறது போதை பொருட்களில், அதிலும் குறிப்பாக சாராய கடைகளில். இன்னும் சொல்ல போனால் கஞ்சா அதிகமாக பிடிபடுவதே ஐயா நரேந்திர மோடியின் தாய்மண்ணான குஜராத்தில் தான் என்பது நரேந்திர மோடிக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கஞ்சா கடத்தல் அதிகமாக இருக்கிறது. கஞ்சாவால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை பற்றி எதுவும் பேச மாட்டார். கேட்கிறேன், கஞ்சா தமிழ்நாட்டில் விளைகிறதா? இல்லாத கஞ்சா எப்படி தமிழ்நாட்டிற்குள் வருகிறது என்று சொன்னால் அது வேறு மாநிலங்களில் இருந்து வருகிறது. வேறு மாநிலங்களில் இருந்து இங்கு வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு உண்டு. என்றைக்காவது எதையாவது பிடித்திருக்கிறாரா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இது போன்ற கஞ்சா கலாச்சாரம் அதிகமாக அதிகரித்திருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி துறைமுகங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது. தனியார் துறைமுகங்கள் இன்றைக்கு கஞ்சாக்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகள் ஒப்பிட்டு சொல்லுகின்றன. இதுவரைக்கும் உலக அளவில் ஒரே நேரத்தில் 3000 கோடி அளவிற்கு கஞ்சா பிடிபட்டது குஜராத் துறைமுகத்தில் தான் என்பதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறேன். எனவே அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று இங்கே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே பக்கத்திலே அன்புமணி, ஏன் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியலை முடித்து கட்ட போகிறேன் என்கிறார். பக்கத்திலே பியூஷ் கோயல் சிரிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், பியூஷ் கோயலும் தந்தையும் தாயுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரகாஷ் கோயலும்
சந்திரகாந்த் கோயலும் தான் அவர்களுடைய தாய் தந்தை. அவரின் பிள்ளைகள் தான் இன்றைக்கு பியூஷ் கோயல். இவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு அமைச்சர். எப்படி இருக்கிறது இவர்கள் லட்சணம்? கேட்டால் மக்கள் ஏளனமாக சிரிக்க மாட்டார்களா? எனவே நாங்களும் சிரிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தீபம் கூட திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க. கலாச்சாரத்தை மதிக்கவில்லை, தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி திமுக அப்படின்னு சொல்லுகிறார். தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அறநிலையத்துறை போராடியது என்பதை நீதிமன்றம் சொல்லுகிறது. வாக்கு வங்கி நீங்க நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கலன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டது? நீதிமன்றம் ஒரு நீதிபதி யார் என்பது அவருக்கு தெரியாதா? இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி யார்? அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது? எப்படியெல்லாம் அவர் தீர்ப்பளித்தார்? நான் கேட்பது, ஏற்கனவே 6 முறை இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்தில் பிரைவி கவுன்சில் உட்பட அத்தனையும் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இது முருகன் கோயிலில், உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். இதுதான் ஐதீகம், இதுதான் மரபு. எனவே தமிழ் இந்துக்கள் நாங்கள் எங்கு தீபம் ஏற்றுவோமோ அங்கேதான் ஏற்றுவோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள். எனவே பிரதமர் மோடி வந்ததற்காக எதையாவது பேச வேண்டும் என்று பேசுகிறாரே ஒழிய அவர் கடவுளுக்கு கூட அவர் நீதியாக இல்லை என்பதுதான் நிஜமாக தெரிகிறது. நன்றி பேராசிரியர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.